ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்லனா நான் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேடாக இருக்கிற ஒருத்தனுக்கு அவங்க பையனோட கிண்டர் கார்டன் டீச்சர் கூட லவ் வந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருந்ததா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, பரபரக்க ஹீரோ வந்து ஓடி வந்துட்டு இருக்கான். ஆமாங்க, இவன் தான் நம்மளோட ஹீரோ. கார் முன்னாடி வந்து விழுந்துடுறானா, அந்த டிரைவரும் சாவுகிராக்கி வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வேகமாக வரான். அவ்வளோ வேகமாக எங்கடா வரான் அப்படின்னு பார்த்தா, ஸ்கூலில் படிக்கிற அவனோட பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வரான். இதுவரையிலையும் ஒரு நாளும் இவன் ஸ்கூலில் பையனை கரெக்ட் டைமுக்கு ட்ராப் பண்ணதும் இல்லை, கரெக்ட் டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணதும் கிடையாது. பையனை ஒழுங்காக படிக்க வைக்கிறதோ இல்லை, சொல்லி கொடுக்கறதோ இல்லை, எதுவுமே இவன் ஒழுங்காக பண்ண மாட்டான். இப்போ ஐயோ இந்த டீச்சர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. ஆல்ரெடி பழைய டீச்சரே கண்ணாபின்னான்னு நம்மளுக்கு காரி துப்போம். இப்போ புதுசாக வேற ஏதோ ஒரு டீச்சர் மாறிடுச்சான். இவ்வளோ லேட்டாக வரேன், அவன் என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போறான். இப்பதான் ஹீரோவோட பையனை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான், சின்ன பையன் தான். அவன் கிட்ட டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நீ கவலைப்படாத, அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாரு, உங்க அப்பா வராம நான் உன்னை விட்டுட்டு இங்க இருந்து போகவே மாட்டேன், நான் உன் கூடியே தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீச்சர் ரொம்ப பாசமா தன்மையா பேசுறத கேட்கும் போது அப்படியே அபிராமியை பார்த்த குணா மாதிரி அவனும் பேனு நின்றுக்கிட்டு இருக்கான். இப்பதான் அப்பங்காரன் ஆடி அசைஞ்சு ஊஞ்சி வரான். வந்துடுச்சு என் வீட்டுல இருக்க வேஸ்ட் பீஸ், இது மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸ் எங்கேயுமே நீங்க பார்த்து இருக்க மாட்டீங்க மேம், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒழுங்கா பண்ணாது, இது சரியான டம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையே பிடிச்சி செம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்பங்காரனுக்கு கோவம்லாம் பெருசா வரல, செல்லமா தான் கோச்சிக்கிறான். அடி வாயை மூடுறா போதும் அப்படின்னு. ஐயோ மன்னிச்சிருங்க மேம், ஆக்சுவலாக வந்துட்டு சீக்கிரம் வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆனால் கிளம்பும் போது ஒரு பைக்காரன் வந்துட்டு குறுக்கால நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் ஒரு கார்காரன் வந்துட்டு எதிர்க்க வந்து நிறுத்திட்டான். ஐயோ இந்த சைனாவில் டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு லொடன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போதான் நம்ம ஹீரோயினை நமக்கு காட்ட போகிறாங்க. எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தமிழ் பட டைட்டில் மாதிரி நம்ம ஹீரோயின் வேகமாக திரும்புகிறா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் போது செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவோட எக்ஸ் லவ்வர். ஐயோ என்னது இவளை எப்படிறா நம்ம பையனுக்கு கிண்டர் கார்டன் டீச்சரா வந்தா, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் படன்னு ஆயிடுறான். வெறும் இவங்க லவ் மட்டும் பண்ணலைங்க, இவங்க ரெண்டு பேரும் லிவிங்லயுமே இருந்திருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம ஹீரோ வந்து ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிருக்கான். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அவ்வளவுதான், மற்றபடி இவங்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எந்த ரீசனுமே இல்லை, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடு, கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பயங்கரமா கதறி அழுதுருக்கா. என்னால நீ இல்லாம வாழவே முடியாது, அட்லீஸ்ட் எனக்கு காரணமாச்சும் சொல்லு, எதுக்காக இப்ப நம்ம ரெண்டு பேரும் இந்த பிரேக்கப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கதறா. ஹீரோவோட கையை பிடிச்சி கெஞ்சிரா, தயவு செஞ்சு எதுனா கோவம் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உன்னால எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்ச ஒரு தள்ளிடுறான். அப்போ அவன் கையில போட்டு இருந்த பிரேஸ்லெட் இருந்து அந்த இடத்துலயே விழுந்துடுது. ஆனா அதுக்கு மேல அவன் எதுவுமே பேசாம அவன் ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா வெளியில வந்துட்டு பிரேஸ்லெட் வந்து அருந்ததுலயே அந்த மணி ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையுமே பொறுக்கி எடுத்துக்கிறான். ஏன்னா இந்த வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு ஹீரோயின் வாங்கிட்டு வந்து இவன் கையில போட்டு விட்டது. ஏய் தகப்பா, எவ்வளவு நேரமா என்னோட கிண்டர் கார்டன் டீச்சரை நீ சைட் அடிச்சுக்கிட்டு இருப்ப, உனக்கு வெக்கமாவே இல்லையா? அவங்க உன்னை பார்க்கும் போது என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இதுக்கப்புறம் நாளையில இருந்து நான் கிளாஸ்ல போய் உட்காரும் போது என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்களா? உன் வாயத்தோட அப்படின்னு சொல்லிட்டு பையன் செம்மையா கலாச்சு விட்டுறான். உன்னை ரொம்ப நான் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதனாலதான் நீ வந்து இவ்வளவு வாய் பேசுற, அவங்க என்ன நினைப்பாங்க என்னோட வளர்ப்பை பத்தி, வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவனை திட்டிக்கிட்டு இருக்கான். விட்டா பையன் இந்த இடத்துலயே அப்பங்காரனை போட்டு அடி பின்னி எடுத்துருவான் போல, லேட்டா வந்துட்டு வாயா பேசுற, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை வச்சு அவங்க அப்பாவோட ஃபேஸ்ல கீறுறான். இதை எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. 7 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்னை விட்டுட்டு போனா, இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தையோட நின்றுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் கழிச்சு இவனை நான் பாக்குறேன், இப்போ இவன் குழந்தையோட இருக்கான், ஒரு ஃபேமிலியா இருக்கான். இது ஆனா என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆனா இவன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான், என்னோட சந்தோஷத்தையே கெடுத்துட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள இவனை கரிச்சு கொட்டுறா. குழந்தைங்க விஷயத்துல எப்படி நீங்க எல்லாம் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? உங்களால வர முடியல அப்படின்னா உங்க ஒய்ஃபையாவது வந்து பிக்கப் பண்ண சொல்ல வேண்டியது தானே. உங்களால பாருங்க எல்லாருக்குமே கஷ்டம், அது மட்டும் இல்லாம நானும் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவனுக்காக, இல்லைன்னா இந்நேரம் நான் வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டா ஹீரோயின் கத்துறா. அப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்லனா, ஐயோ
மேடம் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒய்ஃபே இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை, எங்கள் அப்பா சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நல்லா எனக்கு தெரியும், இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஏன்னா எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் எடுத்துக்க மாட்டார் இல்லையா உங்கள் அப்பா ரிலேஷன்ஷிப்பில், அதனால உன் அம்மா ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடுது. என்ன தெரியும் உங்களுக்கு என்னோட லைஃப்பை பற்றி, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி. ஐயோ அப்பா, உங்களை எப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா, நீங்கள் வேஸ்ட் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு மொதல் நாள் உங்களை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லி இந்த பையன் செமையாக கலாய்க்கிறான். டே வாயை மூடிக்கிட்டுறா, ஆல்ரெடி அவளே என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, நீ வேற கூட சேர்ந்துக்கிறியா அப்படின்னு திட்டுறான். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மேடம், இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். நான் இனிமே இந்த மாதிரி என் பையனோட விஷயத்துல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். அவ எந்த பதிலுமே சொல்லலை. அதுக்குள்ளேயே பையனை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு தரன்னு அங்கேருந்து ஓடி எஸ்கேப் ஆயிடுறான். அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். அவனோட கையில் வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து கழண்டு விழுந்துட்டு இருக்க, பையன் கூட சேர்ந்து பண்ண அட்டகாசத்தில் இவன் எதுக்காக இன்னமும் இந்த பிரேஸ்லெட்டை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. போகிற வழியிலேயே பையனுக்கு டவுட் வந்துடுது. டே தகப்பா, உனக்கும் என் டீச்சருக்கும் என்ன ஏன் பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த பொம்பளை என்னை வச்சு செய்ய போகுது ஸ்கூலில் அப்படின்னும் போது, இது பார் பெரியவங்க விஷயத்தில் நீ அதெல்லாம் தலையிடாத, அவங்க உன்னை அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதோட நைட்டு வீட்டுக்கு போயிட்டு பையனை தூங்கலாம் வச்சதுக்கு அப்புறமா இவனை பார்க்கறதுக்காக இவனோட ஃப்ரெண்டு சார்லி வரான். அவன் வந்து கேட்குறான், என்னதாண்டா ஆச்சு ஸ்கூல்ல, எதுக்கு ரெண்டு பேரும் பயங்கர அப்செட்டா இருக்கீங்க, அவனும் செம காண்டா கத்திக்கிட்டு இருக்கான், ஒன்று என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன நான் சொல்றது, எதை கேட்டாலும் நீ வந்து எனக்கு பதில் சொல்ல போறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஃப்ரெண்டு வரானே, அவனுக்கு எதனா செஞ்சு கொடுப்போம், அதெல்லாம் இல்லை. எப்போ வந்தாலும் இந்த தண்ணியை மட்டும் எடுத்து நீட்டுற, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, நீ எவ்வளோ பெரிய சிஇஓ, இந்த ஒரு டப்பா வீட்லேயே இத்தனை வருஷமா உட்காந்துக்கிட்டு இருக்க, எதுக்கு தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு எனக்கே புரியலடா, நீ சரியான பைத்தியம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும் போது, இதை நான் யாரை பார்த்தேன்னு தெரிஞ்சதுன்னா நீயே வந்து ஷாக் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்தேன்னு சொல்றான். அவ்வளவுதான், அவன் குடிச்ச தண்ணி எல்லாத்தையும் ஹீரோ மூஞ்சிலேயே துப்பிடுறான். என்னடா சொல்ற, உண்மையாவே நீ உன்னோட எக்ஸை பார்த்தியா, அப்பனா கண்டிப்பா வந்து உனக்கும் அவளுக்கும் நடுவில் ஏதோ இருக்குடா, இல்லை அப்படின்னா எதுக்கு 7 வருஷம் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணணும், இது கடவுளே அமைச்சு வச்சது அப்படி இப்படின்னு பேசுறான். இது பார் இப்போதைக்கு அவள் வந்துட்டு என் பையனோட ஸ்கூல் டீச்சர், ஜஸ்ட் அவ்வளோதான் எனக்கு தெரியும், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, இதோட முடிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரன், ஐயோ நீ அப்படியெல்லாம் முடிவுக்கு வந்துடாத, ஒரு வேளை அவள் வந்துட்டு உன்னை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருந்தானா உன்னை குழந்தையோடையே ஏற்றுக்கிறதுக்கு அவள் தயாராக இருந்தானா நல்ல விஷயம் தானேடா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கூடா ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து அப்போதான் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஹீரோயினும் அவளை படிப்பை முடிச்சுட்டு இருந்திருக்கா. ஹீரோயின் வேலைக்கு போகணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப வசதியானவங்க, அதனால ஹீரோயினுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இங்கே எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம ஊரில் தான் ஜாதி அது இதுன்னு பார்ப்பாங்கன்னு, ஆனால் உலகம் பூராவும் இன்னும் அந்த விஷயத்துலேருந்து மக்கள் மீளவே இல்லை இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து உலகத்தில் எல்லாருமே ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னமும் ஸ்டேட்டஸ் அப்படின்ற விஷயம் உலகம் பூராவும் தான் இருக்குது. அதே மாதிரி தான் பணக்கார வீட்டை சேர்ந்த பொண்ணு நம்ம ஹீரோயின், ஏழை குடும்பத்தில் சேர்ந்தவன் நம்ம ஹீரோ. கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா, ஒத்துக்க மாட்டாங்களே. அதே விஷயம் தான் நம்ம ஹீரோவோட கதையிலையும் நடந்திருக்கு. அதனால ஹீரோயின் வீட்டை விட்டு தனியாக வந்து ஹீரோ கூட லிவிங்கில் இருந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளேயே பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. ஐயோ என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பேசுடா அவளே வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோ ரொம்ப ஃபார்மலா டீச்சர் கிட்ட பேசுற மாதிரி, சொல்லுங்க மேடம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின், இன்னைக்கு வந்தீங்க இல்லையா ஈவினிங் நீங்க, அப்போ வந்து உங்களோட பிரேஸ்லெட்டை வந்து என்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த பிரேஸ்லெட்டை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோ நாளும் அதை நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பீங்க இல்லையா, அதனால அதை திருப்பி உங்ககிட்டயே கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு காலையில் நீங்கள் என்னை வந்து பர்சனலாக பாருங்கள், அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பிரேஸ்லெட்டா, ஐயோ அது வந்து ஆக்சுவலாக எனக்கு பெருசாக அவசியம் இல்லை, அது சும்மா கையில் போட்டுட்டு இருந்தால் அதை விட்டுட்டேன் போல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், அதை நீங்களே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, 7 வருஷமா குப்பை தொட்டியே உங்களுக்கு கிடைக்கலையா, சரி பரவாயில்ல,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்க பையனோட டீச்சர் தானே, நாளைக்கு காலைல என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ வாழ்வே மாயம் அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். போச்சுடா, அவளுக்கு எப்படா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்துரு. அடே எடுபட்டவனே, அவ வந்துட்டு என் பிள்ளையோட ஸ்கூல் டீச்சரா, அவளை ஸ்கூல்ல போய் நாளைக்கு பார்க்க போற, என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்பனா வேற எங்கன்னா கேஸ் கொடுக்கறது அப்படின்னா உனக்கு பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். மரியாதையா நீ இங்க இருந்து கிளம்பி போடா அப்படின்னு திட்டி விட்டுறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்க 2 பேருமே வந்துட்டு காசே இல்லை அப்படின்னாலுமே இங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அதை தான் ஹீரோ நடிச்சு பாக்குறான். இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது ஹீரோயினோட பயங்கரமான ஒரு கனவாவே இருந்திருக்கு. இவனுமே கண்டிப்பா வேலை கிடைச்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல நான் கொஞ்சம் கூட லேட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். அடே தகப்பா, நேத்து நைட்டு படுத்த மதியானம் ஆயிடும் போல, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பையங்காரன் எழுப்புனான். பார்த்தா 8 மணிக்கு ஸ்கூலு, 7:50 தான் கண்ணை முழிச்சு பாக்குறான். அவ்வளவுதான், பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஐயோயோ இன்னைக்கும் லேட்டா அப்படின்னு சொல்லி தவிச்சு அங்க இருந்து வேக வேகமா ஓடுறானுங்க 2 பேரும். ஸ்கூல்ல விடும்போது, டே தம்பி, ஃபுல் ஃபீஸையும் கட்டிட்டேன்டா, இது பாரு நீ படிக்கிறியோ இல்லையோ கரெக்ட் டைமுக்கு எல்லாமே ஃபுல்லாக கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் சாப்பிட்ரு, காலையில் டிஃபனை சாப்பிட்டு மதியானம் லஞ்சை சாப்பிட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு கிளம்பி ரெடி ஆயிரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ படிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் வழியே அனுப்புகிறான். அதை பார்த்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கைத்தட்டி இவனை பாராட்டுறாங்க. இது வரைக்கும் எந்த அப்பாவும் இந்த மாதிரி பிள்ளைய ஸ்கூலில் விடும்போது சொல்லி நான் கேட்டதே இல்லை, படிக்கலனாலும் பரவாயில்ல. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லி கொடுக்குறீங்க குழந்தைக்கு அப்படின்னும் போது, மேடம் ஹெல்த் இஸ் வெல்த் மேடம், ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், பசங்க வந்து ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால வேற எந்த விஷயமும் செய்ய முடியும் அப்படின்னும் போது, தயவு செஞ்சு மற்ற பசங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு துரத்திடுறாங்க. எப்படி இருந்தாலும் ஹீரோயினை போய் பார்க்கணும் இல்லையா, கரெக்டாக ஸ்டாஃப் ரூம் ஆண்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அதை பார்த்த உடனே வந்து இவனால் அவகிட்ட போய் பேசவே முடியல, தயக்கமாக இருக்கு. எப்படியாவது இங்கே இருந்து அப்படியே எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்கு ரெடியாக திரும்புகிறான். ஆனால் ஹீரோயின் பார்த்துட்டு, எங்கே சார் அப்படியே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரேஸ்லெட்டை பார்த்தின விஷயத்த கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னும் போது, ஐயோ அந்த பிரேஸ்லெட்டா, அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப போர் அடிச்சுது, அதனால போயிட்டு அந்த பீட்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி நான் கோத்து வச்சேன், சரி சும்மா தானே இருக்குன்னு 7 நாள் கையில் போட்டுட்ருக்கேன் அப்படின்னும் போது, சும்மா தானே இருக்குன்னு போட்டுக்கிட்டு இருந்தாலும் 7 வருஷம் அப்படியே அதை கையில் போட்டிருப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதாக இருந்தாலும் உண்மையை மட்டும் என்கிட்ட சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு இருக்கானே தவிர அவள் சொல்கிற எதுவும் காதில் விழுந்த பாடில்லை. ஐயோ இவ என்ன கேட்குறானே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அது எல்லாத்தையுமே விட்டுரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் தான் கேட்க போகிறேன், அப்போ அந்த ஹெல்ப்பை நீ பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்டை நானே கொடுத்துருவேன், எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து பிளைண்ட் டேட் போகிறா, டபுள் டேட் போகலாம், உன் ஆளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்டயும் சொன்னான். ஆனால் நான் வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ சிங்கிள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என் கூட வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நீயும் என் கூட வரியா, நம்ம டபுள் டேட் போகலாம் அப்படின்னும் போது, ஐயோ சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா பிரேஸ்லெட்டை பிடிங்கிட்டு கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான். அடுத்த சீன்லேயே ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடா நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த ஃப்ரெண்டுக்காரன் சார்லி இருக்கான் இல்லையா, அவன் என் கூட டின்னருக்கு வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவனும் டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நான் கூப்பிட்டப்போ வரல, ஆனால் இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல், நாட்டில் தேவையில்லாமல் இருக்கிறதுங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்புறான். அதுக்கப்புறமா வந்து எப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட லவ்வை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் வந்துட்டு இவங்களோட வெட்டிங்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதான் அடுத்த வாரமே வெட்டிங், நீங்கள் 2 பேரும் தான் வந்து பொண்ணோட தோழியாகவும் மாப்பிள்ளையோட தோழினாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு, என்னது நாங்களா அப்படின்னு கத்துறாங்க. என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, அதனால வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி குழந்தையையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ வந்துடுறான். பின்னாடியே ஹீரோயினும் வந்துடுறா. அங்கே பாருங்க எங்கள் டீச்சர் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன்காரன் கத்துறான். ஹீரோவும் செம்ம ஆர்வமாக திரும்பி பார்க்குறான். ஹீரோயினும் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அழகாக அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. ஹீரோவால் கண்ணை இமைக்கவே முடியல.
இவங்க எல்லாருமே வந்து ஒரே காலேஜ்ல தான் படிச்சவங்க அப்படின்றதுனால இங்க வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான். ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல பார்த்த உடனே எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப வந்து பயங்கரமான லவ்வர்ஸா சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, சடனா என்ன ஆச்சு, இவ்வளவு நாளா வந்துட்டு ஏன் பிரிஞ்சீங்க, இப்போ வந்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்ப ஜாய்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தனை என்ட்ரி கொடுக்குறாங்க. அவன் யாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாளா ஹீரோயின் மேல ஒன் சைடா அவனுக்கு ஒரு கண்ணு. அது எப்படி இவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் இவங்க ஒன்று சேருவாங்க, சான்ஸே இல்லை. இவன் இன்னமும் ஒரு லூசராகவே இருக்கான், அப்பவும் லூசராக இருந்தான். சரி இவ்வளோ நாள் கழிச்சாவது வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான், நல்ல வேலையில் இருப்பான் அப்படின்னு பார்த்தா இன்னமும் ஏதோ ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு அதுவும் ஓட்ட பைக்கை வச்சு டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ கல்யாணம் பண்ணுவாளா, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவை மொக்க அடிக்கிறான். இப்பதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் வந்து பின்னாடியே போயிட்டு ஹீரோயினை துரத்தி நான் உன்னை லவ் பண்றேன், தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணு, என்ன டேட் பண்ணு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் எனக்கு வந்து வேற ஒரு பையன் மேலதான் இன்ட்ரெஸ்ட், தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லுவா. இவன் கேட்கற மாதிரி இல்ல, ஹீரோயினை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு டப்பா ஸ்கூட்டர்ல வர ஹீரோவை பார்த்த உடனே இவனுக்காக தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் இந்த ஒரு டப்பா வண்டியை வச்சுக்கிட்டு உன்னை உஷார் பண்ணிட்டா, உனக்குலாம் அறிவு இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறான். நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு, எனக்கு யாரை பிடிக்கணும் பிடிக்க கூடாதுன்னு நீ யாரெல்லாம் சொல்றதுக்கு, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டும் இல்லை, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அவன் எதுக்கே ஹீரோ கூட அந்த வண்டியில உட்காந்துக்கிட்டு கிளம்பிடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான், உனக்கு உண்மையாவே அசிங்கமா இருக்கா என் கூட இந்த வண்டியில வர்றதுக்கு அப்படின்னும் போது, இல்லை இப்பதான் நான் லைஃபையே வாழற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அவ வந்து இவன் எப்படி இருக்கானோ அவனை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அவளுக்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா ஹீரோக்கு தான் மனசுக்குள்ள உறுத்தலா இருக்கு, பணக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்னு. இப்போ ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க, என்னோட பழைய காரை வித்துட்டு இப்போதான் BMW வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னும் இது வரைக்கும் அதில் ஒரு பொண்ணை கூட ஏற்றுனதே கிடையாது, உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்ற போகிறேன், நீ தான் அந்த லக்கியான கேர்ள், அதனால கல்யாணம் முடிஞ்ச உடனே நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயின் இல்லை, எனக்கு வாக் பண்ணுறது தான் பிடிக்கும், அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட, நான் வாக் பண்ணியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை செம்மையாக ஒரு மொக்க பண்ணி விட்டுடுறா. விடாமல் ஹீரோ வந்து எல்லாரும் எதிர்க்கும் அசிங்கப்படுத்துறதுலேயே இருக்கான். இப்போ என்னடா வேலை பார்க்குற, அதே டெலிவரி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்க, எவ்வளோ மாதத்துக்கு ஒரு 8000 ரூபாய் 9,000 சம்பளம் கிடைக்குமா அப்படின்னும் போது ஹீரோ ஏதோ சொல்ல வரான். ஆனாலும் வந்துட்டு கரெக்டு இப்போ டெலிவரி வேலைலாம் அதிகமாகிடுச்சு, கண்டிப்பாக ஒரு 10,000 சேலரி வந்துடும். எனக்கு எவ்வளோ தெரியுமா சேலரி, மாசத்துக்குடா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 5 லட்சம் என்னோட சேலரி அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெறுப்பேத்துறான். ஹீரோ இதுக்கு மேல உங்ககிட்ட என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாம அப்படியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கம்முன்னு ஆயிடுறான். குட்டி பையன், அப்பா உங்க ஃப்ரெண்டு வந்து ஃபுல்லா சரக்கு அடிச்சு மாட்டே ஆயிட்டாரு, அவரை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்னது அப்பாவா, டே உனக்கு கல்யாணம் ஆகி பையன் இருக்கா, அது இவ்வளோ பெருசாவா, என்னடா நீ இன்னும் சிங்கிள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் என் பையனை பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு போறான். ஹீரோயின் வந்து அவனோட டீச்சர் இல்லையா, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்பவாவது அந்த சேர்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் நினைக்கிறான். ஆனா குட்டி பையன் விடாம அதுல உட்காந்துடுறான். அப்பனுக்கு மேல வருவாடா நீ அப்படின்னு சொல்லி தலையிலேயே ஒன்று வைக்கிறான். எங்கடா உங்க அம்மா வரல அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட கேட்கும் போது, எனக்கு எங்க அம்மாவே கிடையாது, எங்க அப்பா மட்டும்தான், எங்க அப்பா வந்து ஒரு சிங்கிள் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேட்குறா, அப்போ உனக்கு அம்மாவே இல்லைன்னா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறா. எங்க அம்மா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது, உண்மையாவே வந்து இந்த பையன் இவனோட குழந்தையா இல்லைன்னா யாரோட குழந்தையான இவன் வளர்க்குறானா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு யோசனை. அப்பதான் அதையும் அந்த பையனை என்ன சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே அப்படின்னு பார்த்தா, நான் எங்க அப்பாக்கே பிறக்கல, எனக்கே அந்த டவுட் இருக்கு, எங்க அப்பா எங்க இருந்தோ எடுத்து என்ன வளர்க்குறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜாய்க்கு வந்துட்டு செம கடுப்பாயிடுது. ஐயோ இவன் இது எல்லாத்தையும் ஹீரோயின் எதிர்க்க சொல்லிட்டானே, ஹீரோயினுக்கு வேற சிம்பத்தி வந்துடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. தெரியாம பேசிக்கிட்டு இந்த பையன் சீ ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சீ ஃபுட் இவனுக்கு அலர்ஜி போல. ஐயோ என்னடா இப்படி அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கும் போது, அப்பா சமைய குடிச்சிருக்காரு, வீட்டுக்கு போனா எனக்கு மாத்திரை இருக்கும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்றான். சரி வா, நானே உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், உனக்கு வழி தெரியுமா அப்படின்னும் போது, எனக்கு தெரியும், அட்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்றான். நான் உங்களை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜாய் கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஹீரோயின் குழந்தைய கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்பதான் ஹீரோயினுக்கு உண்மையான விஷயமே தெரிய வருது. ஹீரோ வந்துட்டு இன்னமும் இதே வீட்டுல அதே இவ என்னென்னலாம் வந்து அங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாலோ
அதே செட்டப்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான்றது. அவனுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்து தூங்க வைக்கிறா. நீ தூங்கிடு, நான் கிளம்புறேன், நீ கவலைப்படாத, அப்பா என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நான் அப்பாக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடு எல்லாத்தையுமே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் இங்க வாழ்ந்ததுக்கான பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் தான் இவர் ஞாபகத்துல ஓடுது. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். எப்படி இருக்கான் பையன்? சாரி, நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பரவாயில்ல, அவனுக்கு வந்த உடனே மெடிசன் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். ஆனால் எனக்கு நீ வந்துட்டு நிறைய விஷயத்த சொல்லியே ஆகணும். எதுக்காக இன்னமும் இந்த வீட்டில் இதே எல்லாத்தையும் பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னென்னலாம் வச்சுட்டு போகணும் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஃபர்ஸ்ட் நான் போய் என் பையனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகி உள்ளே போயிடுறான். அதுக்குள்ள ஹீரோயினுக்கு அம்மா படிக்கட்டுலேருந்து விழுந்துட்டாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வேலைக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ வெளியில் வந்து பார்க்கறதுக்குள்ளேயே பார்த்தா ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்பதான் நமக்கு இன்னொரு கேரக்டரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் ரோஸ். இவ வந்துட்டு நம்ம ஹீரோவை ஒன் சைடா ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு இப்பதான் வரா, இன்னைக்கு தான் வரா. வந்த உடனே நேரா அவங்க வீட்டுக்கு கூட போகாம ஹீரோவை பார்க்கணுன்றதுக்காக இங்க வந்திருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை பிரேக்கப் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்போ பயங்கரமா குடிச்சிருப்பான். அவனால அதை ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் வேற வழியில பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்ததுனால இவன் பயங்கரமா குடிச்சு ரொம்ப இவனையே உடம்புக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அந்த டைம்க்கெல்லாம் இவ தான் இவனுக்கு ஆறுதலா இருந்திருப்பா. இப்பதான் ஹீரோ, நீ எப்போ வந்த ஊர்ல இருந்து, எப்படி இருக்க, அப்பா அம்மாவை போய் பார்க்கலையா, நேரம் எதுக்காக இங்க வந்த அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்குறான். நான் தான் ஆல்ரெடி உன்னை சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்துட்டு உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஆனால் நீ தான் ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்போவாது என்னை ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்த உன்னை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லி வழிஞ்சுக்கிட்டே நிற்கிறா. ஹீரோயின் அதே நேரத்துக்கு காட்டுறாங்க. வீட்டுக்கு போயிருக்கா. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா நல்லா கொத்துக்கள் மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் எதுக்காக நீ அவனை பார்க்க போனேன்? அதுக்காக தான் நான் இந்த ட்ராமாவே பண்ணேன். எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன், அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாது. அவன் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இது நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னும் போது, அம்மா 7 வருஷமா என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டீங்க, இதுக்கு மேலேயும் உங்களால என்னை விட்டுற முடியாதா? நான் என்னோட லைஃபை பார்க்குறேன், நான் எனக்கான லைஃபை தேடிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பதான் ஜாய் அந்த இடத்துக்கு வரான். பாருங்க ஆண்டி, எவ்வளோ சொன்னாலும் இவளுக்கு புரிய மாட்டேது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன, அவனுக்கும் நமக்கு செட்டே ஆகாது. அவன் பின்னாடி போய் இவ சுத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் வேற இருக்கு, இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானடா, வேக வேகமாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியா இது எல்லாத்தையும், உனக்கெல்லாம் தைரியமாக நின்று ஆம்பளை மாதிரி சண்டை போடவே தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அசிங்கமாக திட்டி விட்டுறா. இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்பாவும் இல்லை, நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோ கிட்ட இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நம்மளோட லைஃப்ல இதுக்கப்புறம் வர்றதுக்கு யாருமே இல்லை, தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது ஒத்துக்கோ, தயவு செஞ்சு ஒத்துக்கோ, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கும் போது, கனவுல தான் நடக்கும், அதெல்லாம் சான்ஸே இல்லை, அவனும் நானும் ஒன்னா இருக்கும், அவனுக்கு ஒரு பையனே இருக்கான், நீ என்னன்னா அவன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும் கெஞ்சிரியே அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஓடி ஹீரோட கையை பிடிச்சிக்கிறா. இவளுக்கு செம ஷாக்கு, என்னது அவனுக்கு பையன் இருக்கானா அப்படின்னு. ஹீரோக்கு ஒரே பதட்டமா இருக்கு, எவ பக்கம் பேசினாலும் டங்கு வேறு நமக்கு தான் கிழிய போகுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஹீரோயினும் என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார், எவ்வளோ நாள் தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பேன், உனக்கு அறிவில்லை, அவனுக்கு நான் ஒருத்தி இருக்கேன் அப்படின்றது உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா, நாங்கள் சண்டை போடுவோம், அடிச்சுப்போம், இவனையும் நான் நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பேன், அதுக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டு போயிடுவேன்னா என்ன, அதுக்கு அடுத்த நாள் நானே மருந்து போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் அப்படியே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோ சைலண்ட்டாக இருக்கான். பரவாயில்ல, அவள் நம்பிக்கையே இல்லாமல் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட திரும்பவும் வரமாட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் மறுபடியும் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருப்ப, நான் இல்லாதனால நீ இவ்வளோ நாள் அவ கூட தான் பழகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக கோவப்படுறா. ஐயோ, அவளும் இங்கே இல்லை, இன்னைக்கு தான் அவளுமே இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயின் சின்ன சின்ன ஸ்டிக்கி நோட்டில் அப்போ மெசேஜ் எல்லாம் எழுதி வச்சிருந்திருப்பா. அதெல்லாம் இன்னமும் ஹீரோ அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் இப்போ கேட்கிறா. எதுக்காக இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க, நீ தான் எப்பயும் என்ன பிரேக்கப் பண்ணிட்டியே அப்படின்னு போது ஹீரோ வேக வேகமா அதை புடுங்குறான். யாரை கேட்டு இதெல்லாம் பிக்கிற, இதெல்லாம் என்னோட பொருள், நீ 7 வருஷமா இங்க இல்லைல்ல, இதெல்லாம் என்னோடது, நீ இதுல கை வைக்கிற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு கால் ஸ்லிப் ஆக போக ஹீரோ தாங்கி பிடிச்சிடறான். குட்டி பையன் தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த உடனே இந்த போஸை தான் பாக்குறான்.
கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. அம்மா நீ எப்போம்மா வந்து எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி எல்லாத்தையும் நலம் விசாரிக்கிறாங்க. இவங்களுக்குமே வந்து ஹீரோயினை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவளுக்கு அவங்க கிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால நான் கிளம்புறேன் ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அங்கேருந்து போயிடுறா. அவங்களுக்கு மறுபடியும் வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, டேட் பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷம்தான். அதனால அவங்க சந்தோஷப்படுறாங்க. இல்லைம்மா, ஆக்சுவலி என் பையனோட கிண்டர் கார்டன் டீச்சர் அவங்க, நீ வந்து மற்றபடி வேறு எதையும் கற்பனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். என்னோட டீச்சரே எனக்கு மம்மியாக வந்தா என்னை திட்டவே மாட்டாங்கல்ல, என்னை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க ஸ்கூலில், எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் வந்து சொல்கிறான். ஹீரோ அடே சும்மா அறா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு நைட்டெல்லாம் வந்துட்டு தூக்கமே இல்லை. எப்படியாவது அவளை கூப்பிட்டு பேசலாம், ஒருவேளை அவளும் ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இருந்தாலுமே அவகிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியல. மெசேஜ் அனுப்பலாமா கால் பண்ணலாமா அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது ஹீரோயினும் மெசேஜ் அனுப்புகிறா. நாளைக்கு நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஹீரோ ஆக்சுவலி ஒரு கம்பெனி வச்சுருக்கான். அந்த கம்பெனிக்கு வந்தால் சிஇஓன்னு வேற சொன்னேன் இல்லையா, அதே ஓட்ட பைக்கை தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பைக்கில் அங்கே போனால் நம்ம ரோசி இருக்கா இல்லையா, அவளும் அந்த கம்பெனியில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா. நம்ம தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓன்னு சொல்லி இவ்வளோ அதிர்ச்சியில் உள்ளாக்க வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாய் அந்த இடத்துக்கு வரான். டேய் நீ என்னடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, டெலிவரி எதனா கொடுக்கறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறான். இவன் ரோசிக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு, என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த கம்பெனியோட பிரான்ச் வந்து 8 இருக்கு. இந்த பிரான்ச்சோட மேனேஜரே நான் தான். நீ வந்து இவ்வளோ தொலை உள்ள வரைக்கும் டெலிவரிக்கு வந்த இல்லையா, அதுக்கே நான் வந்துட்டு உன் மேலே கேஸ் போட முடியும். இங்கே நீ எல்லாம் அலோவே கிடையாது, உன்னெல்லாம் அலோவே பண்ணக்கூடாது. நீ வேணா காலில் வந்து மன்னிப்பு கேளு, இந்த இடத்துலயே நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறான். அப்போதான் ஹீரோவோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யார் காலில் வேணும் அப்படின்னு சொல்லி கத்தும் போது, என்னது இவர் உங்கள் கம்பெனியோட சிஇஓவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லும் போது, டே என்னடா சொல்கிற, நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சிஇஓன்றதுக்காக இதை பண்ணலை, ஆனால் உனக்கு புத்தி வரணும், டெலிவரி பண்ணுறவங்கள அவ்வளோ கேவலமாக பேசின பற்றியா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவனுக்கு வேலையை விட்டு டிஸ்மிஸ் கொடுத்து அவனை தூக்கி வெளியிலையும் கடாசிடுறாங்க. கத்திக்கிட்டே போகிறான். இவ ரோசிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பனா நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை செய்ய போறோமா, ஐயா ஜாலி ஜாலியா கேட்குறா. அதுக்கு ஹீரோ ஓப்பனா என்ன சொல்லிடுறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, உண்மையாவே வந்து நீ என் மேல இன்ட்ரெஸ்டடா இருந்த அப்படின்னா தயவு செஞ்சு அதை மறந்துடு, நான் இன்னமும் ஹீரோயினை தான் லவ் பண்றேன் அப்படின்னும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கூட கிடையாதா என்னோட லைஃப்ல அப்படின்னு கேட்குறா. இல்லை உண்மையாகவே நான் 7 வருஷமாகவும் அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எந்த பொண்ணும் என்னோட லைஃப்பில் வரல, இதுக்கப்புறமா அவள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. ஓகே இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒன்று அழ ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கும் என்ன சொல்கிறது, எப்படி அவளை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஏன்னா இவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் அவன் பார்க்குறான். இதை எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஜாய் இருக்கான் இல்லையா, அவன் வீடியோ எடுத்துடுறான். டின்னருக்காக ஹீரோயினை வீட்டுக்கே தான் ஹீரோ கூப்பிட்டுருக்கான். அந்த டைமுக்கு இவ சீக்கிரமே வந்துடுறா. நம்ம ஹீரோவோட அம்மாவும் பையனும் மட்டும்தான் இருக்காங்க. பேச்சு வாக்கில் பேசிக்கிட்டே இருக்கும்போது குட்டி பையன் தான் வந்து என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, உங்க அம்மா தான் உங்க பிரேக்கப்புக்கு காரணம், ஹீரோக்கு காசு கொடுத்து அவங்க தான் விரட்டி விட்டாங்க, அப்பவும் அவர் அந்த காசு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கிட்டேயே கொடுத்துட்டு தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் பாட்டிமா, ஐயோ தயவு செஞ்சு இதை சொல்லாதடா, நீ அவ்வளோதான், அவனுக்கு நீ சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா கதை முடிஞ்சது அப்படின்னு வாயை மூடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா நீ வந்துட்டு ஒன்று உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை ஹீரோ கிட்டேயோ தான் பேசணும், எங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேராக கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறா. எதுக்காகம்மா என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் காசு கொடுத்தேன், வாங்கவே இல்லை, அவனையும் அவங்க அம்மாவையும் பயங்கரமாக அசிங்கப்படுத்தி பேசினேன், அதுக்கப்புறம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவனே உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு காலேஜ் படிக்கும் போது ஹீரோயின் வந்து இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா. அப்போவே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நல்லவங்க மாதிரி இவங்ககிட்ட சிரித்து ரொம்ப நல்லபடியாக பேசியிருப்பாங்க. நடுவில் ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க. இதை பாருமா, நான் வந்து உன்னோட அம்மாவா அவனுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கவரில் 2000 ரூபாய் வச்சுட்டு
இந்த மாதிரி 600 ரூபாய் இருக்குப்பா, இதை என்னோட பிளெஸிங்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஆனால் அவன் வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அவன் 600 ரூபாய் தான் இருந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் கண்டிப்பாக உன் காசுக்காக தான் ஆசைப்படுறான். 2000 ரூபாய் இருந்தது, உங்கள் அம்மா 600 ரூபாய் இருக்குன்னு சொல்லி தப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னானா அவன் நல்லவன் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது காசெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, ஐயோ இது வந்து பிளெஸ்ஸிங்கானதுப்பா, இது காசு கொடுக்கணும் அப்படின்லாம் நான் கொடுக்கல, ஜஸ்ட் இதில் 600 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வரணும்னு. அது கரெக்டாக வந்துடுது. ஏன் அப்படின்னு பார்த்தா இவன் 600 ரூபாய் தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்க 2000 ரூபாய் வச்சேன்னு சொன்னாங்க இல்லையா, இவன் இல்லை உண்மையாகவே இதில் 600 ரூபாய் தான் இருந்தது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். எங்கள் அம்மா 2000 ரூபாய் வச்சாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் வந்துட்டு நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு செம்மையாக காண்டாயிடுது. அடியே 600 ரூபாய் 2000 ரூபாயில் இது என்ன பெரிய விஷயம், உண்மையாக தான் நான் சொல்கிறேன், இதில் வெறும் இந்த 600 ரூபாய் தான் இருந்தது அப்படின்னு இவன் சொல்றான். இந்த சின்ன ஒரு விஷயத்திலேயே இவங்க அம்மா நல்லா இவங்கள மூட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. இவனுக்கும் வேலை இல்லை, அவளுக்கும் வேலை இல்லை இல்லையா, இவனால வந்துட்டு அவளுக்கு செலவு பண்ண முடியல. அவனும் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளவோ வந்து பெட்டு கிடைக்குமா அப்படின்னு செக் பண்றான், எங்கேயுமே வந்து பெட்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயோட வீட்டுக்கு ஜோயும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயினை நான் கூட்டிட்டு போறேன், என் பிள்ளைய வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போகாம இந்த மாதிரி வச்சு சாகடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்கல, அவளே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிதான் நான் இவ்வளவு நாளும் சைலண்டா இருந்தேன். தயவு செஞ்சு வந்து உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, என் பொண்ணை விட்டுட்டு என் பொண்ணு கிட்டேயே வராத அப்படின்னும் போது இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். உனக்கு காசு வேணுமா இல்லை வீடு வேணுமா என்ன வேணுமோ கேளு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னும் போது கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் கூட இருந்தால் அவள் செத்துருவாடா, அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட உனக்கு வக்கில்ல, உனக்கெல்லாம் கல்யாணம் கேட்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அசிங்கப்படுத்திடுறாங்க. இப்படியும் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜாய் அந்த இடத்துக்கு வரான். அங்கே உனக்காக அவன் காத்துட்டுலாம் இல்லை, வேற ஒரு பொண்ணு கூட செட்டிலே ஆயிட்டான், நீ தான் இன்னமும் பைத்தியம் மாதிரி அவன் தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்க எடுத்த வீடியோவை அப்படியே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்டுற. ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருக்கா. அதே நேரத்துக்கு ஹீரோ ரோசியையும் கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வரான் டின்னருக்கு. அப்பதான் அவங்க அம்மா குழந்தை தெரியாம சொல்லிட்டான்ப்பா, தயவு செஞ்சு பையன் மேல கோவப்படாத, அவங்க அம்மாவை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமா போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் எங்கடி போற, அவன்கிட்டயா போற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அவன்கிட்ட தான் போறேன், அவன் வாயாலேயே சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட முடிவை என்னன்றத அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்க கிளம்புறா. நேரா வீட்டுக்கு போனா அங்க ரோசி தான் வாசல்லே உட்காந்துக்கிட்டு இருக்கா. பிடிச்சா அவளை கத்துன்னு கத்துறா, எதுக்கு என் வாழ்க்கை இப்படி கெடுக்கிறதுல இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்தும் போது ரோசி இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்றா. இதை பாரு, அவன் உன்னதான் லவ் பண்றான், நான் அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன், அவன் என்னை இப்போவும் ரிஜெக்ட் மட்டும்தான் பண்ணான், நீ லூஸ் மாதிரி எதுனா யாருன்னா சொன்னாங்கன்றத நினைச்சு முட்டாள்தனம் பண்ணிடாத, நான் அவனை உண்மையாக லவ் பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்களை பிரித்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல ஒரு நாளுமே அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோ வந்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து பார்க்குறான். ஹீரோயின் தான் அங்கே கிளம்பி போயிட்டா இல்லையா, இங்கே அம்மாவும் ஜாயும் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எதுக்காகடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்துறாங்க. நீங்கள் பண்ண சூழ்ச்சி எல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் வந்து என்னையும் அவளையும் வாழவே விட மாட்டீங்களா, எதுக்காக நீங்கள் இப்படியே இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ வந்து வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் எல்லாத்தையும் சொன்னானே, நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை இவன் ஏன் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 1 மில்லியன் கொடுத்தீங்க, இதை வாங்கிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு 100 மில்லியனாக கொடுக்குறேன், இது வந்து என்னோட கல்யாணத்துக்கான சீதனன்னு கூட நினச்சிக்கோங்க, இது எல்லாமே நான் சம்பாரிச்சது, இதுக்கப்புறம் உங்களால் என்னை தகுதி இல்லாதவன்னு சொல்லவே முடியாது இல்லையா, இந்த 100 மில்லியனுக்கு மேலேயும் அதிகமாக நான் காசு வச்சுருக்கேன், அவளை இன்னும் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா, என்னோட பொண்ணு வந்து உன் வீட்டுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே இப்போதான் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்க அப்படின்னும் போது ஹீரோ நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் நானும் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. கடைசி நேரத்தில் ஹீரோவோட பைக்கும் மக்கர் பண்ணி எடுத்து ஸ்டார்ட்டே ஆகலை, ஓடியே வந்துகிட்டு இருக்கான் ஹீரோயினை பார்க்கணும்னு வெறியா. எதில் ஹீரோயினும் வந்துட்டு இருக்கா. 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது.
எல்லாருமே வந்துட்டு சொல்லலாங்க, என்னங்க காசு இருந்தால் தான் லவ் வருமா, காசு இருக்கிறவனை பார்த்து தான் காதல் வருமா, இல்லைன்னா பணக்கார பொண்ணை பார்த்து தான் காதல் வருமானு. காதல் யார்கிட்ட வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் காதலிக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக காசும் அவசியம். வேலைக்கே ஒருத்தன் போல அப்படின்னா அவனை நம்பி எந்த ஒரு அப்பா அம்மாவும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எந்த பொண்ணும் வந்துட்டு லவ் தாங்க முக்கியம், வேலைலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்ச நாள் கூட அந்த கல்யாண லைஃப்ல நீடிக்க மாட்டாங்க. லவ் பண்ணுற டைமில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு அங்கே இங்கேன்னு ஊர் சுற்றத்துக்கு மட்டும்தான் காசு தேவை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்துக்கும் காசு தேவை. எதுக்கெல்லாம் காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ விஷயத்துக்கு காசு தேவைப்படும். அது குழந்தெல்லாம் பெற்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்ம சொத்தியை எழுதி கொடுத்து தான் ஸ்கூலில் சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ இருக்குது. பொண்ணுக்கிட்ட வந்துட்டு வரதட்சணை எதிர்பார்க்கறதும் தப்பு, அதே மாதிரி பையன்கிட்ட வந்து பெரிய பேங்க் பேலன்ஸும் பெரிய வீடும் இருக்கணும், காரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. 2 பேருமே வந்துட்டு வேலைக்கு போங்க, வேலைக்கு போகிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை நீங்கள் நிம்மதியாக வாழலாம். இது வந்துட்டு நான் அட்வைஸ் எல்லாம் சொல்லலைங்க, என்னோட லைஃப் என்னவோ அதை தான் நான் சொல்கிறேன். இது என்னோட கருத்து, உங்களோட ஒப்பீனியன் வேறு விதமாக கூட இருக்கலாம். அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுப்பேன் இல்லையா. மேபி நான் தப்பாக சொன்னேன்னா ஓகே கரெக்ட், இவங்க சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நானும் கற்றுப்பேன் இல்லையா. அதனால தான். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.